சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உலக புகழ்பெற்ற பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் சதுர்த்தி பெருவிழாவையொட்டி தேரோட்டம் நடைபெற்றது. 4 ரத வீதியில் வந்த தேரினை திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சதாம் ஹுசைன் இணைகிறார். வணக்கம் சதாம் ஹுசைன், விவரம். நிச்சயமாக உலக புகழ்பெற்ற பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் சதுர்த்தி விழா பெருவிழாவானது ஆகஸ்ட் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாள் திருவிழாவாக நடைபெற்ற இந்த விழாவில் தினசரி கற்பக விநாயகர் சிம்மம், முகிசம், குதிரை, யானை, மயில் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் காலை மாலை எழுந்தருளி கோயிலை வலம் வருவார். இதில் முக்கிய நிகழ்வான கஜமுக சூரர் சம்ஹாரம் 6ஆம் நாள் நிறைவேற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று 9ஆம் நாள் நிகழ்வான இரு தேரோட்டத்தில் காலை பெரிய தேரில் கற்பக விநாயகரும், சிறிய தேரில் சண்டிகேஸ்வரரும் எழுந்தருளி அருள்பாலித்தனர். தொடர்ந்து வடக்கு கோபுரம் திருக்குளம் அருகிலிருந்து தீபாதாரணையுடன் மேலதாளங்கள் முழங்க கற்பக விநாயகர் எழுந்தருளி திருத்தேரை பக்தர்கள், நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். சண்டிகேஸ்வரர் எழுந்தருளிய தேரை பெண்கள் மட்டும் முழுக்க தேரை இழுத்து வருகின்றனர். 4 ரத வீதிகளில் இழுத்து வலம் வர வருகிறது. ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் நடைபெறும் சந்தன காப்பு அலங்காரத்தில் தேரோட்டம் நிறைவுடன் மூலவர் காட்சியளிப்பார். நாளை விநாயகர் சதுர்த்தி பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. காவல் பணியில் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சதாம் ஹுசைன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.